இதில் நான் இல்லை நான் பி டீமு, ஏ டீம் ஏடிஎம் டிஎம்கே இருக்கிறதுனால நான் பி டீம் ஆகிட்டுக்கேன். பிஜேபியின் ஏ டீம் வந்து திமுக, பி டீம் நாங்கள். வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? எனக்கு எதுக்கு? நிறையா இருக்குது, எனக்கு தேவையில்லை. எனக்கு காது வெளியே வலிஞ்சிக்கிட்டு இருக்கு. இருக்கிற மூளையை செயல்படுத்த நேரம் இல்லை, காலம் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது போயிட்டு இருக்காது. எனக்கு அதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, நானே பெரிய ஸ்ட்ராட்டஜி. புதுசாக நாங்கள் ஏதாவது பெரியாரை பற்றி பேசுகிறோமா? பெரியார் பேசியது எளியதை எடுத்து பேசுகிறோம். அதில் என்ன உங்களுக்கு என்ன மறுப்பு இருக்கா? இருக்காது இருக்கா? அதுதான் நீங்கள் காங்கிரஸிலிருந்து காங்கிரஸ் வாழ்கன்னு பேசி வந்த நீங்கள் எதுக்கு காங்கிரஸை திட்டிட்டு வெளியில் வந்திய? கடவுள் இல்லைன்னு பேசியிருந்த பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஏன் வெளியில் வந்து பேசுனீங்க? அது மாதிரி இப்போ தான் தலைவலிக்குது, அப்போ தானே மாத்திரை போட முடியும். தவறான புரிதல் இல்லை, அப்படி ஒன்றும் இல்லையே. அப்பா பேரறிஞர் அண்ணா தவறான வழிகாட்டுதல் செஞ்சாருன்றீங்களா? ஐயா கருணாநிதி ரொம்ப நாளாக திமுக வந்தால் பெரியாரை ஏற்று பேசினார். சட்டசபையில் இந்த கிழவனை ஏன் தேசிய பாதுகாப்பில் கைது செய்யலைன்னு கேட்டிருக்கார். ஐயா பக்தோச்சலம் ஆட்சி இல்லை. அதை எப்படி பார்க்குறீங்க? பெரியாரை நான் வழிநடந்த பாதைங்கிறதுக்காக அது அமைதியாக கடந்து போனேன். நீங்கள் பெரியார் தான் எல்லா நோய்க்கும் மருந்துன்னு சொல்லும்போது எங்கள் முன்னவர்கள் செய்த ஈகத்தை, அவர்களுடைய போராட்டத்தை எல்லாவற்றையும் மறைச்சு ஒற்றை குழியிடாக நிறுவும்போது அதை உடச்சி நொறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்குது. பெரியார் தான் எல்லாங்கும்போது இல்லை. பல முறை சொன்னேன், பெரியாரும் போராடினார், ஏற்கிறோம். பெரியார் தான் போராடினார், ஏற்கலை, எதிர்க்கிறோம். நீ திரும்ப அதை நிறுவ நினைக்கும் போது அதை நொறுக்க வேண்டிய தேவை இருக்குது. நான் விட்டுட்டு பேசாமல் போயிருப்பேன். பின்னாடி வந்த ஒருவர் அதை வீழ்த்தி ஏறும்போது தமிழ் தேசிய அரசியல் இவர் எங்கள் கொள்கை வழிகாட்டினும் மறுபடி தொடும்போது ஆடுறான்னு அடிக்க வேண்டியது வருது. எந்த இடத்துல அவர் கொள்கை எடுக்கிறீங்கன்னு கேட்க வேண்டிய தேவை வருது. விளங்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சும்மா விட்டுட்டு போயிருக்கலாம். என்னை ஏற்று போராடுறேன், எனக்கு முற்றுகையிடுறேன்னு, சரி வா, அப்படி வந்துடுது. நீ பேசாமல் போயிருந்தால் நான் பாட்டு பேசாமல் போயிட்டு இருந்திருப்பேன். நான் பலமுறை சொன்னேன், பெரியார் ஒளிகள்ல என் கோட்பாடு, பிரபாகரன் வாழ்க என்பதான் என் கோட்பாடு, திராவிடம் ஒளிகள்ல என் கோட்பாடு, தமிழ் தேசியம் வெல்க வளர்க வெல்கங்கிறதான் என் கோட்பாடு. அதை நீ திரும்பி இந்தி ஒளிகள்ல தமிழ் வளர்க வாழ்க, அதுதான் எங்கள் கோட்பாடு. அடுத்தவன் தாய்மொழியை ஒழிக்கிறது இல்லை, என் தாய்மொழியை அழிக்க விடாமல் பாதுகாக்கிறதா என் கோட்பாடு. அப்போ நீ குறுக்க வந்து நிற்கும்போது அப்புறம் அண்ணன் என்ன, தம்பி என்ன, தாத்தா என்ன, அப்பா என்ன, ஐயா அண்ணன், கொய்யா அண்ணன் போட்டு வெல்றான்னு வெளுக்க வேண்டியது தான். பார்த்துக்கிறங்க. சேர்ந்த யாரையாவது ஒருவரை, ஊடகவியலாளர்கள், மதிப்புமிக்க ஊடகவியலாளர்கள் சேர்ந்த யாரையாவது ஒருவரை 2 நிமிடம் பெரியாரை பற்றி பேச சொல்லுங்க. ஐயா நீங்கள் கேள்வி கேட்டு தற்போதுக்கு உற்போதெல்லாம் போயிட்டு கூடாது. நான் பேசுனது உள்வாங்கணும். அங்கே பேசிய யாரையாவது, சேர்ந்த யாரையாவது, பெரியார் யார், பெரியார் யார், அவரை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசுங்கன்னு சொல்லு. ஏன் இவ்வளோ நாள் வெளியில் ஏறி பேசாமல் இருந்துட்டு திடீர்னு இப்போ சேர்ந்து பெரியாரை பற்றி பேசுறதுனால வெளியில் வர? ஏன்னா திமுகவுக்கு தேவைப்படுது. இஸ்லாமிய மக்களுக்கு பெரியார் இஸ்லாமியர்னு கூட சொல்ல துளுக்கேன். அவனுக்கு இந்த நாட்டில் என்ன சம்மந்தம் இருக்குது? நீ எந்த நாட்டுக்காரன்? உனக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம்? நீ தமிழனா? 1964 வரை பேசியிருக்காரு. இது தெரிஞ்சவொடனே எங்கள் கட்சியில் இருக்கிற 2 இஸ்லாமிய தம்பியில் கூப்பிட்டு நாங்கள் பெரியாரை பேசிட்டார். இவ்வளோ நாள் இதுக்கு வெளியில் இருந்தான். போய் அப்போவே சேர வேண்டியதானே? பெரியாரை பேசின வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமா? பெரியார் எப்போ பேசுவார் சீமான், அப்போ போய் திமுகவில் சேரணும்னு. பெரியார் மேலே பக்தி கொண்டவர்கள் தானே மாண்புமிகு முதல்வரையும் மாண்புமிகு துணை முதல்வரையும் ஒரு 10 நிமிஷம் எழுதி வச்சு படிக்காம பெரியாரை பற்றி பேச சொல்லு. நான் அன்னையிலேருந்து பெரியாரை பற்றி பேசுகிறேன். என்னத்தையாவது பேசிட்டுருக்காது. பெரியாரை பேசி, பெரியாரின் கோட்பாடு கொள்கைகளை பேசி வாக்கு சேகரிக்க பொது தேர்தல் பொது தளத்தில் இந்த தலைவர்களுக்கு துணிவு இருக்கா? தம்பி, கிழக்கு சூரியன் உதித்தால்தான் உலகத்திற்கு விடிவு. ஈரோடு கிழக்கில் சூரியன் மறைந்தால்தான் தமிழ் சமூகத்திற்கு விடிவு.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.